2026 இலக்கண்டிங்க. 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் நீங்க எத்தனை தொகுதியில் போட்டியிடுறது விருப்பம்? அதான் சொன்னேன், அந்த விருப்பம் என்பது வந்து முடிவெடுத்த பிறகு எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ விஜய் தாப்னி காங்கிரஸ்ல பிஜேபி சந்திச்சாங்க. அவங்க சொல்லும்போது கூட காங்கிரஸ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, தொடர்ந்து தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதே மாதிரி தான் காங்கிரஸோட நிலைமை என்பது இருக்கிறதா? தெரியும், அந்த இயக்கத்தை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாது. அது வந்து அவங்களுடைய கட்சி விவகாரத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அந்த கருத்து கணிப்புக்கு நான் வரல. விஜயதாரணி எடுத்த முடிவு வந்து அவங்க எதற்காக எடுத்தாங்கன்னு அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டு நான் என்ன பண்ணுறேன்? கரெக்டு, அது கட்சி தாவத்தோடு இருப்பனால அவங்க கட்சி வந்து விலக்கி இருப்பாங்க. அவங்க தயார் நிலையில் மீண்டும் அந்த இடத்துல போட்டியிடலாம். பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து அந்த இடத்துல வந்து போட்டிக்கான வாய்ப்பு உருவாகலாம். அது அவங்களுடைய முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பல விதமாக பார்த்தீங்கன்னா பலரும் இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க நிலை உருவாகி இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தால் தான் இதெல்லாம் வந்து சீர் செய்யப்படும். அது எப்படி நடக்குன்னு வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறது உறுதியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்றேன், அது வரைக்கும் காத்திருக்கலாமே. பாஜக அரசு நிவாரணமே கொடுக்கல, எந்த நிதியுமே ஒதுக்கலங்க. திரும்ப திரும்ப திமுக அரசு வலியுறுத்திக்கிட்டே இதை பத்தி உங்க கருத்து? தென் மாவட்டங்கள் இதுவரைக்கும் எந்த ஃபண்டுமே கொடுக்கல. பிரைம் மினிஸ்டரும் வந்து பார்க்கல, ஒவ்வொரு கோயிலுக்கா போறாரு, நாங்க வந்து பார்க்கலங்கிறது நேற்று கூட முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்கலன்றது தவறா இல்லாட்டி கோயிலுக்கு போறது தவறா? இல்லை, நீங்கள் சொன்னது கேட்டீங்க. அது முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து மத்திய அரசு இணக்கமாக இல்லாத போது அந்த குற்றச்சாட்டை வைப்பது மாநில அரசின் ஒரு செயல்பாடாக இருந்து வருகிறது. ஏன்னா நம்ம வந்து முதல்ல தொழில் வளத்தை பிறக்கணும். 8.3 லட்சம், ஆல்மோஸ்ட் 8.33 lakh crores இன்றைக்கி வந்து கடன் சுமை வந்து இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தான் தொடர்ந்து நான் கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க நிதி கொடுக்கல, அவனுக்கு நிதி கொடுத்தா முடிஞ்சிருமான்றது எனக்கு தெரியல. ஆக 8.33 lakh crores, வேற இந்தியனுடைய அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி தான். இங்கே இருக்கிறது 8.33 கோடி, 3 லட்சம் கோடி. அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து நிவர்த்தி செய்ய போகிறார்கள்? இதற்கு தொழில் வளர்ச்சி எப்படி பெருக்க போகிறார்கள்? அப்புறம் எப்படி வந்து வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்க? எப்படி வரவு வரப்போகுது? வரவுக்கு மீறிய செலவு நடக்குது. அது போக நீங்கள் வந்து மானாவாரியாக அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. அந்த முதல்ல சொல்லி இலவசத்தை தவிர்க்க வேண்டும் சொல்கிறேன். கல்வி சுகாதாரத்தை தவிர்த்து இலவசம் கொடுப்பதே தவறுன்னு சொல்கிறேன் வேணாம். வெரி பேசிக் எக்கனாமிக் இஸ் நாட் டு கிவ் ஃப்ரீபீஸ். அப்படின்னு எதுக்காக இலவசத்தை வள்ளி வீசிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தொடர்ந்து ஆல் இண்டியா லெவலில் இப்படி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆனால் இலவசத்தை தவிர்த்தாலே நம்ம வந்து நல்லபடியான ஒரு ஸ்ட்ராங் எக்கானமியாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையொப்பமிட்ட ஒரு 40 நாளுக்குள்ளேயே வந்து நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கியாச்சு, ஃபேக்டரிகள்லாம் கொண்டு வந்தாச்சுங்கிறது முதலமைச்சரோட ஒரு கருத்து. அது நேரடியாக போய் பார்த்த பிறகு தான் அதை என்னால் சொல்ல முடியும். கையெழுத்து எல்லாம் போடுறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் பலரும் போடுறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி நடக்கிறதா இல்லையான்னு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்தால் சிறப்பாக. அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அன்பு அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் இருக்கையிலே வந்து நாங்குநேரில் பண்ணாங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைபெறல. இது அதனால எல்லாமே நடைபெறலன்றது தெரியுதுல்ல, உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. நானும் அங்கேருந்து இங்கேருந்து தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாம் தெரிந்தும் மக்கள் விழிப்படைந்து ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விகள் கேட்கின்ற நாள் வரும்போது சிறந்த மாற்றம் வரும் நான் நினைக்கிறேன். இல்ல, பிஜேபி கூட கடந்த தேர்தலில் வந்து ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவு கிட்டத்தட்ட எதுவுமே வேலை வாய்ப்புன்றது அவங்க தரப்புலையும் வைக்கல சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டாவே பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 15 லட்ச ரூபாய் வந்து கணக்கில் வங்கியில் போடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் அது வரலைன்ற குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. நாங்கள் அப்படி சொன்னோமா சொல்லியான்னு ஒரு சர்ச்சை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்கின்ற சூழலுக்கு தள்ளப்படும் போது மக்கள் வந்து பணநாயகத்துக்கு அடிமை இல்லாமல் அடிமைப்படாமல் அவங்க கேள்வி, நீங்கள் கேட்குற இதே கேள்வியை உங்களுக்கு உரிமை இருக்கு, மக்கள் கேட்கின்ற உரிமை இருக்கும் போது எதற்கு அரசியல் கட்சி தான் செய்யணுமா? ஏன் நீங்க களத்தில் இறங்கி போராடக்கூடாது என்று கேட்கின்ற கேள்விதான் மக்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். காரணம் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றீங்க நாங்குநேரி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இல்லையா இருக்குமா, 15 years. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது, 2 புல்டோசர் நின்றுட்டு இருக்கு. அங்கே ஒரு வேலையும் நடக்கல. நானும் அந்த பக்கம் போகும்போது நம்ம பார்த்துட்டோம். ஆக அப்ப ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு செயல் வடிவம் பெறாவிட்டால் யார் கேட்கணும்? நாட் ஓன்லி த பிரஸ், த பீப்புள் ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதனால நீங்க கேளுங்க. கேட்டிருந்தா இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கும். கேட்டிருந்தா அது நடந்திருக்கும். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாறிவிட்ட காரணத்தினால் இடத்துல பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்னு எண்ணம் வந்துருச்சு. அது என்னைக்கு மக்கள் மாற்றாங்களோ அன்னைக்கு இந்த நாடு சிறப்பாக இருக்கும்.
ஐயா திருமணத்துக்கு போனீங்க ஐயா பதநீர் சீசன் தென் மாவட்டங்கள் இப்போதான் ஆரம்பிக்க போகுது. சரி. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில நெருக்கடிகள் வருதுன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வருது. அது சிறப்பாக வந்து அதை பண்ணாங்கன்னா பதநீரை வந்து அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா அது ஒரு தொழில் தான் அது. ஏன்னா அது வந்து கலப்படம் வந்து அது ஒரு போதை ஊட்டுகின்ற ஒரு இதாக மாற்றிடுறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் காவல்துறை அது தெரியும் கல்லாது. அதனால தான் அந்த பதநீரை கூட நாளைக்கு இப்படி பண்ணிடுவாங்கன்ற எண்ணம் இருப்பதால் அவங்க வந்து அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அது பதம் செய்யப்பட்டு ஸ்ரீலங்காலெல்லாம் வித்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். எதுக்காக இது வந்து ஆராய்ச்சி செய்து சட்டம் அதுக்கு தானே இருக்குது. எதுவுமே இது தவறு நடந்துடும் இதுக்காக தடை செய்யணும்னு சொல்லாமல் தவறு நடக்காமல் இருப்பதற்கு எப்படி வந்து வடிவமைத்து தரலாம் என்ற எண்ணம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஐயா திருமணத்தை தாலி கட்டி பிடிச்சிருவாங்க. சபாநாயகருக்கும் கூட ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல போலீஸ் சொன்னார். என்ன சொன்னார்னா அதிகமாக நெல்லை மாவட்டங்களில் வந்து கஞ்சா மிக அதிகமாக இருக்கு. அதுக்கு சபாநாயகன் சொன்னோடனே அன்பு சகோதரர் வந்து அவங்க வந்து அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அவர் சபாநாயகனாக தான் நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.